பக்கமே வந்து பாட்டிலுக்கு 10 ரூபாய் திருத்துறது தான். இப்ப எவ்வளவு பேர் இது வரணும் ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க இந்த பாட்டிலுக்கு? ஆனா கிட்டத்தட்ட அந்த நடவடிக்கையெல்லாம் பாத்தீங்கன்னா எந்த கட்சியும் எடுக்க மாட்டாங்க. நீங்க எந்த ஆட்சியுமே எடுத்ததும் கிடையாது. இதுக்கு முன்னாடி சட்டமன்ற பேச்சுக்கள்லாம் நான் மானிய கோரிக்கைக்கு தயாராகிறதுக்காக அதெல்லாம் படிச்சுட்டு வரேன். அதெல்லாம் பார்த்தா இந்த 10 ரூபாங்கிறது இன்னைக்கு நேற்று இல்லையாமா 2011 இருந்து இந்த 10 ரூபா 5 ரூபா 2 ரூபா பிரச்சனைகள்லாம் இருக்குன்னு சொல்லி கடந்த அமைச்சர்கள் பேசின அந்த விவாதங்கள் எல்லாம் பார்த்தேன். இதை குறைக்கிறதுக்கு எந்த ஆட்சியுமே முன்னெடுக்கல. தமிழக வெற்றி கழகம் தான் முதல் முறையா வந்துச்சு. எதனால இந்த 10 ரூபா வாங்குறாங்கன்னு நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். ஊழியர்களுக்கு சில செலவுகள் இருக்கு, அதனால வாங்குறாங்கன்னா அந்த ஊழியர்கள் செலவுகளை குறைக்கிறதுக்கான முயற்சிகள் எடுத்திருக்கோம். அதே மாதிரி சில அதிகாரிகளுக்கு கொடுத்தோம்னு சொன்னாங்க, அந்த அதிகாரிகளை வாங்க விடாம தடுத்திருக்கோம். சில அரசியல்வாதிகளுக்கு கொடுத்தோன்னு சொன்னாங்க, அந்த அரசியல்வாதியும் வாங்க வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டோம். அதனால யார் மேல யாரு மேல கேக்குறீங்க? அவங்க அரசியல்வாதிகள் மேலதான் அந்த இப்பெல்லாம் ஒரு இந்த கேஸ்ல போட்டிருக்காங்களே இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை, அதெல்லாம் சேர்ந்து 10 ரூபாய் செலவை காம்பன்சேட் பண்ணதுக்கு நீங்க என்ன கொடுக்கீங்க? அவங்க பிரச்சனை என்ன சொன்னாங்கன்னா, அந்த கேஸ் இங்கதான் இருக்கிறாரு, அந்த கேஸ் வந்து இறக்குறாங்கல்ல, அந்த கேஸ் இறக்குற கூலிகள் வந்து குறைச்சிட்டோம். அப்புறம் அதே மாதிரி கடையோட கரண்ட் பில்லு செலவு இருக்குனாங்க, அந்த கரண்ட் பில்லு செலவை குறைச்சிட்டோம். திருப்பி வந்து அவங்க கடை வாடகை ஒரு பிரச்சனை இருக்குனாங்க, அதையும் சரி பண்ண முயற்சி பண்ணிட்டோம். அட்டை பாக்ஸ்ல உள்ள பிரச்சனை இருக்காங்கன்னா அடுத்த டெண்டர்ல அட்டை பாக்ஸோட அந்த பிரச்சனைகளை அடுத்த டெண்டர் வரும்போது அது முடிஞ்சிடும். அப்புறம் பார்ல இருந்து எங்களுக்கு டிமாண்ட் பண்றாங்க அப்படின்னாங்க, நீங்க அடுத்த டெண்டர் பார் வரும்போது அவங்களும் அதை பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டோம். ஸோ அப்புறம் எங்களோட சம்பளம் வந்து ரொம்ப கம்மியா இருக்குனாங்க, அதுலயும் முதல் கட்டமா 25% சம்பளமும் இஎஸ்ஐயும் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு வழிவகை பண்ணிட்டோம். இதெல்லாம் ஏன் பண்ணோம்னா அரசு கிட்ட இருந்து மட்டும் கிடையாது, அரசுல நடக்கிற ஊழல் மட்டும் கிடையாது, கன்சியூமர்ட்ட இருந்து கன்சியூமருக்கே தெரியாம வாங்கக்கூடிய பணங்களையும் தடுக்கணும் அப்படிங்கறது அரசுடைய எண்ணம். அதனாலதான் இப்ப வந்துச்சு பாத்தீங்களா. இப்போ எதனால வாக்குவாதம் வருது? நேரா போய் பணம் கொடுக்கும் போது 140 ரூபாய் இன்னொரு 20 ரூபா கொடுங்கன்னு சில பேர், பல பேர் மாறிட்டாங்க. சில எங்களுடைய தொழிற்சங்க நண்பர்கள்லாம் நாங்க வாங்கவே மாட்டோம்னா அதே இதுல செஞ்சுட்டு இருக்கிறாங்க. சில பேர் என்னன்னா ஒரு 140 ரூபா கொடுக்கும்போது இல்ல 150 ரூபா 160 ரூபான்னு சொல்லி அந்த சமூக வலைதளங்கள்ல வர அந்த வீடியோ நானும் பார்த்தேன். சோ அந்த பிரச்சனை இருக்கக்கூடாதுன்னா இதுதானே தீர்வு. இதை எடுத்த இது வரவேற்க தானே செய்யணும். இதுல என்ன தப்பு இருக்கு? உங்களுக்கு ஏதாவது தெரியுதா இது தப்புன்னு? அப்படி எப்படி எந்த அடிப்படையில புரிஞ்சுக்கிறாங்க? யார் அவங்களை எஜுகேட் பண்றா? அப்ப யாரோ இதை தப்பா டைவர்ட் பண்றதுக்கு ஒரு கூட்டமே உட்கார்ந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி இது என்ன அவ்வளவு அத்தியாவசியமா டோர் டெலிவரி வீடு வீடா பண்றது?